குருவேஷாமி சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக திசையை பற்றி பார்க்க முடியும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியது, சென்னையில் உள்ள காளிகம்பாள் கோவில் இருக்கிறது, அதாவது பாரிஸ் கார்னர் என்று சொல்வார்கள். காளிகம்பாள் கோவில் சென்று வழிபடும் போது அந்த சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்த திசை காலங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சாதகமாகவும் அமையும், உங்களுக்கு யோகமாகவும் மாறும். அதுபோல் விஸ்வகர்மா கட்டண எந்த கோவிலாக இருந்தாலும் கட்டடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் உள்ள நீங்கள் போயிட்டு வர சொல்ல சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகதசை உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். அதே போல் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை, மாதம் கூட செய்யலாம். சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அனைத்து திசைகளும் சில பேருக்கு நன்றாக வேலை செய்யாது, அவங்களுக்கு யோகம் கொடுக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும். அதற்காக தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சித்திரை நட்சத்திரம் 3 மாதத்திற்கு மாதம் வரும், 3 மாதத்துக்கு ஒரு முறை காளிகம்பாளுக்கு புது புடவை எடுத்து நீங்கள் சாத்தும் போது நிச்சயமாக சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக திசை உங்களுக்கு நன்றாக உங்களுக்கு வேலை செய்யும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல் நீங்களும் அந்த நபர்களும் அந்த ஜாதகரும் சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக திசை நடக்கும்போது புதிதாக ஆடை பழைய துணிகளை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீர்கள். அதிகபட்சம் ஒரு ஆண்டுக்கு மேல் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளாதீர்கள், யூஸ் பண்ணாதீர்கள். புதிதாக நீங்கள் அடிக்கடி எப்படி நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது, விசேஷ நாட்கள் தான் எடுப்பாங்க. இன்னைக்கு சராசரி ஒரு மனிதனோட வாழ்க்கை அது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்சிஃபாது, புதிதாக கட்சிஃபாது மாதம் ஒரு முறையாவது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். புதிதாக ஒரு கட்சிஃபாது மாதம் ஒரு முறை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் இந்த கோவில் வழிபாடும் இந்த தாந்திரிக வழிபாடுகள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக தசை உங்களுக்கு அமோகமாக வேலை செய்யும். நன்றி அன்பர்களே. இதுபோல நல்ல தகவல்களை, ஜோதிட பரிகாரங்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். Don't forget to like, share and subscribe Viswak Astro Vision channel.